கோவில்பட்டி அருகே காணாமல் போன வியாபாரி பாலத்திற்கு அடியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கூசாலிப்பட்டி நாடார் தெருவை சேர்ந்தவர் ராஜாமணி மகன் அருள்ராஜ். இவர் தெற்கு திட்டங்குளம் தினசரி மொத்த சந்தையில் சொந்தமாக கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு சித்ரா என்ற மனைவியும் மகன் மற்றும் பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை 15ஆம் தேதி முதல் இவர் காணவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் வழங்கி தேடி வந்த நிலையில் கூசாலிப்பட்டி ஊர்காவல் சாமிக்கோவில் அருகே உள்ள பாலத்திற்கு அடியில் அழுகிய நிலையில் அருள்ராஜ் சடலமாக மீட்கப்பட்டார். தொடர்ந்து அவரது உடலை போலீசார் கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த அருள்ராஜுக்கு மது அருந்தும் பழக்கம் உள்ளதாகவும் மேலும் இவருக்கு வலிப்பு நோய் இருந்து வந்துள்ளதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணத்தில் நாலாட்டின்புத்தூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.